ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணார். வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம கட் ஆஃப் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ வித்து கம்யூனல் ரேங்கோட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் கோட்டா எஸ்ஆஃப் செல்ஃப் ஃபைனான்ஸும் அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் கிடைத்த தகவலில் நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கு 43,373 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 39,853 அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவ் ஆகிருக்குது. 7.5%க்கு 468 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 477 பேர், அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 642 பேர், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 148 பேர். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மிக மிக அருமையான வாய்ப்பு உள்ளது. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 170 சீட்டுக்கு மேலே இருக்குது. 148 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரி, 200 சீட்ஸுக்கு மேலேயே இருக்குது. அப்போது 148 பேர் அப்ளை பண்ணுற அனைத்து மாணவர்களுக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சூரிய நாராயணன் 665 மதிப்பெண் பெற்று ரேங்க் லிஸ்ட்டில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார். அவருக்கு நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, டைரெக்டாக நம்ம கவர்மெண்ட் காலேஜஸுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னங்க சார், மற்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வருது. இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ கால் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கால் எடுக்கலை அப்படின்னு கோச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு எதாவதுன்னா பெய்டு சர்வீஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கால் அட்டன் பண்ணுறேன். தயவு செஞ்சு கோவிச்சுக்க வேண்டாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரிக்கு கடந்த ஆண்டு ஸ்டேட் ரேங்க் 1388 வரைக்கும் கிடச்சிது. இது எக்ஸ்பெக்டடு தான். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். எதை பொறுத்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா, டாப் ஸ்கோர் வாங்கின மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் எடுக்கிறாங்களோ, எத்தனை பேர் ஸ்டேட் கோட்டாவை விட்டு வெளியில் போகிறாங்களோ அதனை பொறுத்து மாறும். அதனால் ஓசியினுடைய கட் ஆஃப் 520லிருந்து 536 வரைக்கும் இருக்கலாம். மற்ற கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகிரிக்கு ஸ்டேட் ரேங்க்கு கடந்த ஆண்டு 3322 வரைக்கும் கிடைச்சது. கம்யூனிட்டி ரேங்க்கு 2017. அப்போது 2017க்கு 506 வரைக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முதல் சுற்றுக்கு. ஓகேங்களா? அடுத்தடுத்த சுற்றுகளில் உங்களுக்கு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இங்கே டாப்பர்ஸ் நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவை செலக்ட் பண்ண உங்களுக்கு ஸ்டேட் கோட்டானுடைய கட் ஆஃப் கிராஜுவலாக குறையும். இந்த கட் ஆஃப் தான் இறுதியான கட் ஆஃப் அப்படின்னு முடிவுக்கு வர வேண்டாம். இது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்குது. அதில் அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் டாப் ஸ்கோரர்ஸ் எய்ம்ஸு, ஜிப்மர், அதே போல் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், அவங்க விரும்பிய கல்லூரி, அவங்களுடைய விருப்பத்திற்கேற்றாற்போல் ஸ்டேட் கோட்டாலேயே கிடச்சிருச்சு அப்படின்னா டாப்பர்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அதனுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது. பிசிஎம் கேட்டகரிக்கு கடந்த ஆண்டு கம்யூனிட்டி ரேங்க் 208க்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போ 208னுடைய கரஸ்பாண்டிங் ஸ்கோர் 501 இருக்குது. ஓகேங்களா? எம்பிசி டிஎன்சிக்கு கம்யூனல் ரேங்க்கு போன வருஷம் 1093 இருந்துச்சு. அந்த 1093 எம்பிசிக்கான கம்யூனல் ரேங்க்குக்கு 496 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக இருக்குது. இது எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. எப்படிங்க சார் அப்படின்னா, இது வரைக்கும் முன்னாடி சொன்னதே தான். ஆல் இண்டியா கோட்டாவில் டாப்பர்ஸ் எத்தனை பேர் வெளியில் போக போகிறாங்க, அதாவது ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்காமல்
ஆல் இண்டியா கோட்டாவை செலக்ட் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும். ஓகேங்களா? அப்போ அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டானுடைய அலாட்மெண்ட் லிஸ்ட்டை பொறுத்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். டிக்ரீஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா டாப்பர்ஸுக்கு நம்ம ஸ்டேட் கோட்டா மாணவர்கள் குறைந்த அளவு போகிறாங்கன்னா இதிலிருந்து ப்ளஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதே போல் டாப்பர்ஸ் வந்து குறைந்த அளவில் எடுக்காமல் அதிக அளவு போயிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து குறையலாம். ஓகேங்களா? சரி, எஸ்சி கேட்டகரிக்கு கடந்த ஆண்டு 728 கம்யூனல் ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. அந்த 728ங்கிற கம்யூனல் ரேங்க்குக்கு இப்போ 437 கரஸ்பாண்டிங் நீட் ஸ்கோராக இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 133 மார்க் கம்யூனிட்டி ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு கரஸ்பாண்டிங் மார்க் 398. எஸ்டி கேட்டகரியினுடைய கம்யூனல் ரேங்க்கு 44. அந்த 44ங்கிற கம்யூனல் ரேங்க்குக்கு கரஸ்பாண்டிங் நீட் ஸ்கோரு 401. இது எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக டிஸ்க்ளைமராக வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டா SF, அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டு 7.5 மற்ற எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இன்று வரக்கூடிய அனைத்து வீடியோவுக்கும் இப்போ சொல்கிற இந்த லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.